3.4 fifth sum. 6 times a number subtracted 40 gives minus 8. 6 times a number subtracted from 40. 40லேருந்து கழிச்சா என்ன கிடைக்குது? மைனஸ் 8 கிடைக்குது. எக்ஸ் வேணும் இல்லையா? அப்போது 40 அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும்? ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகிடும். மைனஸ் 6x ஈக்குவல் டு இது 8, இது மைனஸ் 40. அப்போ மைனஸ் 6x ஈக்குவல் டு மைனஸ் 48. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா? மைனஸ் மைனஸை கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 48. இந்த 6 கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா 8 6 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, அடுத்த சம்மு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3.4ல் 6 சம்மு. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். முதல்ல நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 5ம் 3ம் 8x, இது ப்ளஸ் 2y இல்லையா? 7 மைனஸ் 5 2y, இது மைனஸ் 12 ப்ளஸ் 2 இல்லையா? அப்போ மைனஸ் 10. இங்கே பாருங்கள், பெரிய நம்பர் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 4x. இதுலேயும் பெரிய நம்பர் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 4y ப்ளஸ் 8. இப்போ என்ன பண்ணால் இதிலேருந்து இதை கழிக்கணும் சரிங்களா? அப்போ 8x ப்ளஸ் 2y மைனஸ் 10 மைனஸ் மைனஸ் 4x மைனஸ் 4y ப்ளஸ் 8. இதை மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 8x ப்ளஸ் 2y மைனஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 8. இப்போ எக்ஸ் தனியாக ஒய் தனியாக நம்பர் தனியாக பிரிச்சுக்கலாம். 8x ப்ளஸ் இங்கே 4x, இங்கே 2y ப்ளஸ் 4y, இங்கே மைனஸ் 10, இங்கே மைனஸ் 8. இது ரெண்டையும் ஒன்றா கூட்டிங்க. 12x ப்ளஸ் 6y மைனஸ் 18. அவ்வளோதான். தேங்க்யூ.